ஹலோ, வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது துவாரகாவில் இருக்கேன். மார்னிங் 5:30க்கு 17 டிகிரி டெம்பரேச்சர் இருந்துச்சு. செம்ம சில்லாக இருந்தது. இப்போ 8:20 ஆகுது. இப்போவுமே ஓரளவு சில்லாக தான் இருக்குது. பட் மார்னிங் இருந்த அளவுக்கு இல்லை. இட்ஸ் ஓகே அண்ட் ஸோ ப்ளசண்ட்டாக இருக்குது. அண்ட் இன்னும் நான் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இங்கே ஸ்டே பண்ணலான்னு பார்த்தேன், பட் ரூம் இல்லைன்ட்டாங்க நேற்று. சரி, வேறு ஹோட்டல்ஸ் ஒரு 2-3 ஹோட்டல்ஸ்லாம் சர்ச் பண்ணேன். பட் எல்லா இடத்துலையுமே ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக நேற்று நைட் லேட்டாக வேறு வந்ததுனால கடைசியாக ஒருத்தர் பார்த்து ரூம் வேணுமா அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னேன். வீடு மாதிரி தெரியுது பாருங்களேன், அதுலேயே கீழே ஒரு போர்ஷன் இருக்குது. அங்கே ஒரு 2 ரூம் மாதிரி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் நம்மளுக்கு இந்த ரூம் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. 1,100 rupees நினைக்கிறேன். ஸோ பார்க்கிங் இந்த இடத்துல அப்படி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். இது அந்த கோம்தி ரிவர், நைஸ் வியூவில். காலையிலேயே ஐ திங்க் 4:30க்கே எழுந்திரிச்சு, 4:30 5 o'clock இருக்கும் எழுந்திரிச்சு இதில் ஒரு குளியலை போட்டு ஒரு ரூமுக்கு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு ஒரு 6 o'clockக்கே போயிட்டேன். ஸோ அதனால் நிறைய ரஷ்ஷு, நல்ல கியூ. ஸோ இதில் நின்று சாமியை தரிசனம் செஞ்சுட்டு கிருஷ்ணரை நல்லா சாமி கும்பிட்டு, கோயில் கோபுரம் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது பாருங்களேன். அண்டு இதான் ரூமுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். இங்கே இந்த கேமல்ஸ், இந்த ஒட்டகங்கள், அது அவங்க சும்மா ஒரு ரைடு மாதிரி இது பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆக்சுவலி ஒட்டகங்களை ஜூவில் இல்லாமல் இங்கே ஃப்ரீயாக இவ்வளோ க்ளோஸில் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் தான். அந்த ஒட்டகத்தில் போகும்போது அந்த மூமெண்ட்ஸ் பாருங்களேன். தென் சாப்பிட வந்தாச்சு. இட்லி வடைலாம் நல்லா கிடைக்குது. ஆனால் அது எப்படி கொடுக்குறாங்க, 2 கப்பு சாம்பார் ஊற்றி அதுலேயே ஒரு தேங்காய் சட்னி ஊற்றி ஸ்பூனை போட்டு கொடுத்துட்றாங்க. சாப்பிட்டாச்சு. ரூம்லாம் வெக்கேட் பண்ணியாச்சு. இப்போ மார்னிங் 9:12 ஆகுது. இங்கேருந்து துவாரகாலேருந்து கிளம்பி இந்த ஸ்ரீ நாகேஸ்வர் கோயிலுக்கு போவோம். ஸோ ஒரு 1/2 hour ஸ்ரீ நாகேஸ்வர் கோயில் இடத்துக்கு வந்தாச்சு. அது அந்த ஆர்ச் தெரியுது பாருங்கள், அதுக்குள்ளே தான் போகணும். இப்போது இந்த ஆட்டோலாம் ஷண்டிங் நிறைய போகிறாங்க. ஒரு ப்ராப்பர் ரோடெல்லாம் இல்லை, அது ஒரு மாதிரி ஜல்லிக்கல் மட்டும் அப்படியே போட்ட மாதிரி தான் இருக்குது. கோயில் அங்கே தெரியுது பாருங்க. இப்போ நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது, நிறைய டூரிஸ்ட்ஸ் வந்திருக்காங்க. பஸ்ஸு வேன்லாம் வந்திருக்காங்க நிறையா. அப்படியே ஒரு பார்க்கிங் இடம் இருக்குது ரைட்டில். அப்படியே வண்டியை பார்க்கிங்கில் போடுவோம். கார் பார்க் பண்ணியாச்சு. நம்ம லாட்டியா போக ஸ்ரீ நாகேஸ்வர் டெம்பிள், சிவபெருமான் நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க. உள்ளே வந்தாச்சு. சாமி தரிசனம். அப்படியே கோயில் பின்னாடி நல்ல ஒரு பெரிய, கிட்டத்தட்ட லேக் மாதிரி இருக்குது. ஒரு குளம் மாதிரி தான் நினைக்கிறேன், குளமா லேக்கானு தெரில. கோயில் பின்னாடி நல்ல சுற்றி நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இது கூல் கிளைமேட்னால வெயில் இருந்தாலும் பெருசாக ரொம்ப ஸ்வெட்டியாலாம் இல்லை. இட்ஸ் குட். வெளியில் வந்தோடனே அண்ணன் பூரி போடுறத பார்த்தாலே சரி ரைட்டு சாப்பிட்ற வேண்டியதான். காலையில் துவாரகாலையே
இட்லி சாப்பிட்டா, இட்லியும் வடையும் சாப்பிட்டாச்சு. இருந்தாலும் இதை பார்த்தோன்னே டெம்ட் ஆகிடுச்சு. 10 பூரி வச்சு கொடுக்குறாங்க சின்னதாக, ஒரு 50 ருபீஸ். இப்போ டைம் 11:03 ஆகுது. ஸோ இங்கேருந்து கெவாடியா ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி இருக்கு இல்லையா, அது வரைக்கும் அங்கே வந்து ஒரு யூனிட்டி ஹோம் ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா சர்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் மேப் போட்டிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. 588, நைட்டு ஒரு 8:46க்கு போவோன்ற மாதிரி கிளம்பியாச்சு. ட்ரிப்பு பி, அதாவது நம்ம ட்ரிப்பு சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணது ஆல்மோஸ்ட் 2600 கிலோமீட்டர்ஸ் வந்தாச்சு. நம்ம இங்கே ரோடு பாருங்களேன், ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது. பட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. லைக் நம்ம நாகேஸ்வரங்கிறது குஜராத்தோட அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு வந்திருக்கிறோம். ஸோ இங்கேருந்து பெருசாக டவுன் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து இப்போ கொஞ்சம் ஹைவேஸ் ஐ திங்க் ஒரு 50 or 70 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் போயிட்டோன்னா தென் இட் வில் பி ஃபைன். ஸோ இங்கே பாருங்க, நம்ம மாடு குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி நின்றுருக்கு. ஓகே ஃபைன். இங்கே ஃபுல்லாக அந்த ஃபோர்ஸ் க்ரூசர் தான் வண்டி போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ 11:50 ஆகுது. இப்போ தான் ஹைவேஸ் ஜாயின் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகிருக்கு. ஸோ ஃபியூவல் போட வேண்டியிருக்கு. ஜாம்நகரில் ஒரு ஃபுல் டேங்க் பண்ணியாச்சு. நடுவில் ஒரு இடத்துல செக்கிங்கில் ஒரு போலீஸ்காரர் ரொம்ப அன்பாக பேசினார். இந்த ட்ரிப்பை பற்றியெல்லாம் நிறைய கேட்டுக்கிட்டாரு. ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கிறதுக்கு ஹாப்பியாக எடுத்துக்கிட்டாரு. ஸோ டைம் 3:12 ஆகுது. இப்போ தான் சாப்பிடவே நிப்பாட்டி இருக்கிறேன். மார்னிங் பூரி எல்லாம் போட்டு சாப்பிட்டோம்ல, அதனால கொஞ்சம் லேட்டு தான் லஞ்ச் இன்னைக்கு. ஓகே, இன்னும் 316 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. பார்க்கலாம். இது ஹோட்டல் ஆகாஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆகாஷ் பேலஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட், சோட்டிலாங்கிற ஊரில். ஓரளவு சில்லுன்றையும் இருக்கிறதுனால பாருங்களேன், வெளியில் தான் நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. நானுமே இங்கே தான் உட்காந்துருக்கேன். ஃபேனுமே போடல. மதியம் 3 மணிக்கு. இத்தனைக்கு ஏசி ஹால் தான் இங்கே இருக்குது. பட் நல்லா இருக்கு. செம்ம சாப்பாடுங்க. அன்லிமிட்டடு 150க்கு எவ்வளோ ரோட்டி வேணால் சாப்பிட்லாம். நான் 4 சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ரைஸ் கொடுத்தாங்க, கொஞ்சம் சாப்பிட்டேன், அவ்வளோதான். மோர் வந்து ஒரு பெரிய டம்ளர், ஒரு 1.5 டம்ளர் குடித்தேன். நல்லா இருந்துச்சு. அப்புறம் சின்ன அப்பளப்பூவெல்லாம் வச்சுருந்தாங்க, அது நிறைய சாப்பிட்டது. ரைட், இப்போது கிளம்பலாம். மணி இப்போது 3:51. அது சரி, இன்னும் ஒரு 5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 2 hours ஆகிடுச்சு சாப்பிட்டு முடிச்சு ஸ்டார்ட் ஆகி. ஸோ டுவர்ட்ஸ் வாசாத், ஆல்மோஸ்ட் நியர் வாசாத் வந்தாச்சு. ஸோ ரோடுமே இப்போது டிராஃபிக்கெல்லாம் நல்லா ரெடியூஸ் ஆகி ரோடு நல்லா சூப்பராக இருக்குது. நோ ப்ராப்ளம். ஸோ டைம் 6:10 ஆல்மோஸ்ட் ஆகுது. 384 கிலோமீட்டர்ஸ் ஜாம்நகர்லேருந்து வந்திருக்கிறோம். அண்ட் அனதர் 108 கிலோமீட்டர்ஸ், ஒரு 2 hours காமிக்குது. ஸோ நைட் 8:10. ஓகே, லெட்ஸ் சி யூனிட்டி, ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னே போட்டுடுறாங்க ஸ்ட்ரைட்டாக. 60 கிலோமீட்டர்ஸ் இன்னொன்று. ஸோ இட்ஸ் 7:15. ஸோ 460 கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கோம் ஜாம்நகர்லேருந்து. ஸோ அனதர் 33 கிலோமீட்டர்ஸ், ஒரு 1/2 hour ஆகும். லெட்ஸ் சி. பட் இன்பிட்வீன் பெட்ரோல் ஸ்டேஷனில் கொஞ்சம் ஃபியூல் ஃபில் பண்ணிடலான்னு பார்த்தேன். பிகாஸ் அங்கே பக்கத்தில் எங்கே ஃபியூல் இருக்கும், ஸ்டேஷன் இருக்குன்னு தெரில. ஸோ டில் நவ் 3200 கிலோமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்திருக்கிறோம் ஃப்ரம் டே 1. இன்றைக்கி ஜாம்நகர்லேருந்து 488 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கிறேன். ஸோ ஃபியூல் ஃபில் பண்ணியாச்சு, டேங்க் ஃபில் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ ஜாம்நகர்லேருந்து வந்தது மைலேஜ் இஸ் லைக் 19.4 கொடுத்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. அனதர் 10 கிலோமீட்டர்ஸ், 10-11 கிலோமீட்டர்ஸ் தான் காமிக்குது. 8:30 ஆகுது. வந்து ஒரு ரூம் பிடிச்சாச்சு. ரூம் இஸ் வெரி குட். ஜஸ்ட் 1000 rupees தான். அண்ட் சாய் ரெஸ்டாரண்ட் ரூம்ஸ். ஸோ இங்கே டின்னர் கொஞ்சம் திருப்தியாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி அவங்க அந்த லாட்ஜ்காரங்களுக்கு அவங்களோட ஓனரோட சேம் இதுதான் ரெஸ்டாரண்ட் தான் இது. கொஞ்சம் ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு.
ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா நீட் அண்ட் க்ளீன், நல்லா ரிச்சாகவும் இருந்தது. நான் ஒரு மசால் தோசை சொல்லி சாப்பிட்டேன். சாய் யூனிட்டி ஹோம் ஸ்டே இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கிறேன். ஸோ அண்ட் இதோட பேக் சைடில் நர்மதா ரிவர் இருக்குது. ஓகே, ஸோ நாளைக்கு ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி போய் பார்க்கணும். இப்போ போய் தூங்க வேண்டியதான். ஓகே கைஸ், வீடியோவை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் see you in next video guys. Thank you. Bye bye.